எண்ணெய் தேவையான அளவு. மாமா பணியாரம் சொல்றாரு. மாமா ஐ சொல்லிருங்க மாமா. அங்க பாருங்க ஐ. ஓகே. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போடுறாரு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கொட்டிடுங்க. ரோஸ்ட் ஆன உடனே என்ன சேர்த்துவீங்க? கிரீன் சில்லி. பச்சை மிளகா சேர்த்திட்டாரு. போட்டால் சொல்லணும். வெங்காயமும் அதிலே சேர்த்திட்டாங்க. பச்சை மிளகாவுக்கு பிறகு முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம். தூளுப்பு. தூளுப்பு. வெங்காயம் வணங்கிடுச்சு. நம்ம எடுத்து சைடில் வச்சிடலாம். நம்ம வணக்கின வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நம்ம மாவில், தோசை மாவில் கலந்துக்கணும். நம்ம தோசை மாவில் வெங்காயம், வணக்கின கீரை எல்லாமே கலந்தாச்சு. இப்போ அதை நல்லா கலக்கிக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. தோசை மாவில் நம்ம தோசைக்கு போடுற மாதிரி மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு, சொட்டை மாவெல்லாம் போட்டுங்க தோசை மாவுக்கு. அதை கலந்து கல் சூடு இருந்து ஊற்றிடணும். நம்ம கல் நல்லா சூடு ஏறணும். இது வந்து இரும்பு சட்டி இல்லைங்க, கல், மாவு கல் சொல்லுவாங்க. எங்கள் தருமபுரி ஞாயிறு சந்தையிலலாம் இது விற்கும். நாங்கள் அதில் வாங்கின இந்த கல்லுக்கு வந்து வயசு 22 வருஷம் ஆகுது. கல் நல்லா சூடேறட்டும். நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு சேர்த்திக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி சவுண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கல் சூடாக இருக்குதுன்றது நம்மளுக்கு அர்த்தம். மாவு ஊற்றின பிறகு நம்மளுக்கு அடி பிடிக்காத வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் குழியில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். பாருங்கள், பாதி பக்கம் நம்மளுக்கு நல்லா வெந்து உப்பு வருது. எங்கள் வெள்ளச்சிக்கு வாத்துக்கு பசி எடுத்துக்கிச்சான். அவள் ஒரு பக்கம் சவுண்டுடுறான், நைட் டின்னர் வேணும்னு. இப்படி திருப்பிக்கணும். பாருங்கள், எல்லாம் நம்ம இந்த மாதிரி திருப்பிட்டு இன்னொரு புறமும் நல்லா வேக வச்சுக்கலாம். எங்கள் கிராமத்து ஸ்டைல் பணியாரம் இப்படி தான். நான்ஸ்டிக்கில் செஞ்சால் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்கிறதில்ல. இந்த மாதிரி கல் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பழக்கமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி கல்லில் செய்கிறது நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டாக பெருசு பெருசாக வரணும். பாருங்கள், அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். பழகிருச்சு எங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடணும். 4 புறமும் நல்லா வேகும். நான்ஸ்டிக்கில் குட்டி குட்டியாக வரும். எங்களது வந்து நல்லா பெருசு பெருசாக வரும். சமையல் மாஸ்டர் அவரு, டப்பிங்கு நான். இந்த வாத்துத்தால தாங்க முடியலம்மா. நைட் 8 மணி ஆச்சுன்னா. பாருங்கள், நம்மளுக்கு பணியாரமெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்படி கொத்தி இப்படி எடுத்து பட்டுடலாம். நல்லா குண்டு குண்டு எங்கள் பணியாரம், எங்கள் வீட்டு பணியாரம், குழிப்பணியாரம் ரெடி. நீங்கள் ஃபஸ்ட் டைமே பணியாரம் சொல்கிறவங்களா தான் உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கம்பி நம்ம உள்ளே விட்டு எடுத்தால் இதில் வந்து எதுவுமே ஒட்டக்கூடாது. அப்போ நம்மளுக்கு பணியாரம் வெந்துருச்சின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வெந்துருச்சு ஒவ்வொன்றா எடுத்துடலாம். இந்த பணியாரத்தை ஒவ்வொன்றா எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா புசு புசு. கேக் மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு சாஃப்டான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா இப்படி சட்னியில் முக்கி இப்படி எடுத்து சாப்பிட்ணும்.